ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீ இல்லாமல் காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா கார் டோரை திறக்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரண கீ யூஸ் பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கீ யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ரெண்டு கீயை பார்த்தீங்கன்னா திருடர்கள் ஹேக் பண்ணி காரை திருடிட்டு போகிறாங்க. ஸோ அதனால இது ரொம்ப பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கார் நிறுவனம் உணர்ந்துருக்காங்க. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மூலம் திறக்கிற இந்த சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்த போகிறா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹூண்டா நிறுவனம் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ எந்த காரில் பார்த்தீங்கன்னா சாண்டா ஃபீ இந்த எக்ஸ்யூவியில் முதல் முறை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த காரை முதல்ல குறிப்பிட்ட நாடுகளில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் மூலம் பார்த்தீங்கன்னா கார் டோரை திறக்கிறது மட்டும் இல்லாமல் காரை ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ நிறைய காரில் பார்த்தீங்கன்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்குது. அதற்கு மாட்டாக இந்த ஃபிங்கர் பிரிண்ட் லாக்கை செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டத்தில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா யார் காரில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டம் கரெக்டாக ரெகனைஸ் பண்ணி அதுக்கேற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் வீலு, சைடு மிரரு, அடுத்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் நீங்கள் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக மாதிரி. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணாமல் இப்போ உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் அம்மாவோ காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஸோ முதல்ல செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கேற்றபடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸ் பண்ண உடனே கரெக்டாக எல்லாம் சேஞ்ச் ஆகும். கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி கூட எந்த டெம்பரேச்சரில் இருக்கணும் அது கூட பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகும். இது இதோட சூப்பரான ஒரு ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த சாண்டா ஃபீ காருக்கு விலை விவரங்கள் இன்னும் கரெக்டாக நம்மளுக்கு தெரியல. இந்தியாவில் லான்ச் பண்ண பிறகு அதுக்கு அடுத்தபடி அந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வீடியோ பற்றி உங்கள் எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.